ஏ நடிக்காத, உன் புள்ள வந்து தெரியாமலா கூட்டம் வந்திருப்பாங்க, உனக்கு தெரியாம அதுவும் அண்ணனை எதுக்கு அவங்க கூட்டம் தான், உண்மையை சொல்லு அப்படின்னு கோமதியை பார்த்து கத்துறாரு. அந்த பக்கம் சக்திவேல் கத்திட்டு இருக்கும் போது அந்த பக்கம் கதிர் ஓடி இருந்தது. பாருங்க, தேவையில்லாம இங்க ஹாஸ்பிட்டல் வச்சு கத்தாதீங்க அப்படிங்கும் போது பலார் அப்படின்னு வந்து கதிர் அரையறான். அந்த பக்கம் வந்து அரையிறாரு பக்கத்துல இருந்து குமரவேல் அரையறதை பார்த்த உடனே ஷாக்காய் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் ஒரு செகண்டோட திருப்பி வந்து கதிர் பார்க்க, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அந்த பக்கம் கோமதியும் கத்த. இந்த சமயத்துல தான் வந்து அந்த பக்கம் ஷாக்காயி ராஜி அப்படியே கிட்டக்க நடந்து வராங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவங்க கேட்க, இந்த ப்ரெடிக்ஷனுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சர்ஜரிக்கு இப்போ உள்ளார வந்து இவரை அனுப்பிட்டு இவர் எப்போ வெளில வருவார் அப்படின்னு பார்த்துட்டு முத்துவேலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கதிர். ஸோ சர்ஜரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே வந்து அந்த எல்லாத்தையும் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிடுங்க, எல்லாம் வந்து இதெல்லாம் பில்லெல்லாம் செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டே இருக்க இதுக்கடையில தான் வந்து இங்கே இந்த தீம் பார்க்கில் எல்லாரும் மாற்றி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அப்படியே குடும்பமாக எல்லாரும் என்ஜாய் பண்ணதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்பொழுது தான் வந்து ராஜி ரொம்ப சோகமாகவே வராங்க. எல்லாருமே ஓரளவுக்கு சரியாயிட்டாங்க, பிரச்சனையானவர்கள்லாம் சரியாகி ராகவனி லக்ஷ்மி ரூம்ல வந்து திருப்பி வந்து பிக்கப் பண்ணிட்டு எல்லாரும் ஒன்று மண்ணா கிளம்பி போகலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு அந்த வேன்ல ஏற அந்த பஸ்ல ஏற குட்டி எல்லாரும் வந்து போயிட்டே இருக்கும் பொழுது ராஜி திருப்பி எதையோ யோசிச்சிட்டே வராங்க. என்னதான் ஆச்சு உனக்கு ராஜி, ஏன் இப்படி இருக்க? எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கோம் அப்படின்னா என்னால் இருக்க முடியலக்கா, அவன் ஏதோ பொய் சொல்றான்க்கா, ஏதோ தப்பு பண்றானா என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல குன்னக்குடியில் இருக்கேன்னா, அப்புறமா தஞ்சாவூர் போயிருக்கேன்னா, ஆனால் நான் சென்னையில் அவனை பார்த்தேன், வீடியோ கால் பண்ணி காமின் எங்கே இருக்கான்னு காமின்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டான், சவாரிங்கிறான், ஒவ்வொருத்தங்ககிட்டையும் ஒன்று சொல்கிறான்க்கா, அவன் ஏதோ பண்ணுறான்க்கா, கொஞ்சம் நாளாகவே அவன் சரியில்லை. அப்பத்தாவை வீட்டை விட்டு துரத்தி விடும் போதும் அவன் நடந்துக்கிட்டது அவன் பேசினதும் எல்லாமே வேணும்னே அவங்கள துரத்தணுங்கிறதுக்காக முடிவு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு காரணம் இருக்குக்கா, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு வந்து நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. சரவணனுக்கு கால் பண்ணால் சரவணன் வந்து எனக்கு எதுவும் தெரியலையேப்பா, அவன் இங்கே எங்கேயோ கிளம்பி சவாரின்னு போயிட்டானேப்பா, அவன் நேற்று நைட்லேருந்தே வீட்டில் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. நைட்லேருந்தே வீட்டில் இல்லையா? அப்புறம் ஆனால் குன்னக்குடியில் தான் இருந்தேன், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் போயிட்டேன், நான் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து இல்லைப்பா எதுவும் சும்மா ஏதாச்சும் நீ பயப்பட வேணாம், நீ படிக்கிற அந்த சமயத்தை எதுவும் சொல்ல வேணாம்னு நினச்சிருப்பான்ப்பா, அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ராஜி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது தன்னோட ஃப்ரெண்டுக்கு அவரோட கதிரோட ஃப்ரெண்டு அவர் தான் வந்து பிஸ்னஸ் எல்லாம் இப்போ பார்த்துக்கிறாரு, அவருக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணா நீங்களா நம்ம ட்ராவல்ஸில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம்மா அப்படிங்கிறாரு அவர். கதிர் எங்க அப்படின்னா இப்போதான் இங்கே தான் இருந்தான், இப்போ தான் கிளம்புனான் அப்படிங்கிறாரு. இப்போ தான் கிளம்புனானா? இப்போ ஏன்னா பொய் சொல்கிறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போய் அவங்க அண்ணன்ட்ட கேட்டேன், அவர் கொன்னுக்குடியிலே இல்லையாமே, அவன் எங்கே போயிருக்கான்னு சொல்லுங்கம்மா அப்படி சொல்லுங்க அப்படின்னா வந்து இல்லை உன்ட்ட சொல்ல வேணாம்மா அப்படின்னா எங்கே அப்படின்னா சென்னைக்கு தான்மா போயிருக்கான் அப்படின்னு அவர் சொல்கிறார். சென்னைக்கா அப்படின்னா இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒரு அப்பாயின்மெண்ட்டு நான் அதுக்காக போயிட்டுருக்கான் அப்படின்னா யாருக்கு அப்படின்னா யாருக்குன்னு என்கிட்டே சொல்லலை, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் சென்னைக்குன்னு மட்டும் தான் சொன்னான் அப்படின்னு அவர் போட்டு கொடுத்துறாரு. போட்டு கொடுத்ததுக்கப்புறமா தான் இப்போ ராஜி அவன் சென்னையில் தான்க்கா இருக்கான், நான் சொன்னேன்ல அவன் சென்னையில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கானா, எதுக்குன்னு தெரியல, அவனுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, இதுக்கு ஒன்றுமே புரியலக்கா அப்படின்னு ராஜி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழ ஆரம்பித்த உடனே வந்து பாக்கியராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து தம்பி ராஜி நீ அழாதம்மா, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீட்டுக்கு போன உடனே நான் உன்னை கூட்டு போகிறேம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தா உடனே ஒரு கேபை புக் பண்ணி கோமதி ராஜி மீனா பாக்கியராஜ் அப்புறம் மலர் இவங்க எல்லாம் சேர்ந்து உடனே வந்து நம்ம நேராக கிளம்பி நம்ம போகலாம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி. அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டல் வாசலில் இப்போ வந்து அவர் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்காரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு வந்து எல்லாம் ஓகே, ஆனால் வந்து திருப்பி 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிமிஷனுக்குலாம் வந்து செக் பண்ணணும், அதுக்காக செக்கப்புக்கெலாம் அவரை கூட்டு போகணும் அப்படின்னு வந்து கூட்டு வரணும் அப்படின்னு சொல்ல எல்லாம் கூட்டு வந்துடணும் இப்போ ஓகேவா அப்படின்னா கொஞ்ச நேரத்தை கான்ஷியஸ் வந்துடும் அப்படின்னு கதிர்கிட்டக்க முத்துவேலை பற்றி சொல்கிறாங்க. சரி இன்னும் கொஞ்ச நேரத்தை கான்ஷியஸ் வந்துடும் அவரும் நம்பி இப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது தான் வந்து பார்த்தா இப்போ அதே சமயத்தில் இவர் வந்து இவருடைய எமர்ஜென்சி கான்டாக்ட் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்து வச்சிருக்காருன்னா கதிரோட நம்பரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வந்து இந்த பக்கம் வடிவோட நம்பரும் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஜாயின் பண்ணும் போதே அவங்க கதிருக்கு கால் பண்ணும்போது தான் கதிர் வந்து ராஜிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அவங்க ஒன்று இன்னொரு நம்பரான வடிவோட நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு, இப்போ நீங்கள் அந்த ஒரு பில் மட்டும் செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது, அந்த ஒரு பில் மட்டும் கட்டிட்டு அந்த சிரிஞ்சு மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு ஃபோனில் கேட்க ஒன்றுமே புரியாமல் வடிவு வந்து ஃபோனை வச்சுட்டு அழ ஆரம்பித்த உடனே என்னடா ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே புரியாமல் எல்லாரும் வந்து சுற்றி நிற்க மாறி அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சி எல்லாரும் சுற்றி நிற்கும் பொழுது இப்போ சக்திவேல் என்னன்னு ஆச்சுன்னா அவங்க அண்ணன் ராஜிக்காக தான் சென்னைக்கு போயிருக்கேன் அதுவும் கதிர் கூட போயிருக்கேன்னாரு, ஆனால் இப்போ என்னன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்ன உடனே தான் நைட்டோட நைட்டாக யாருக்கும் தெரியாமல் இவங்க கிளம்பிடுறாங்க.
ஸோ அவங்க பகலோட காலையில் இந்த விஷயத்த காலையில் கேள்விப்பட்டுற டக்குன்னு வந்து இப்போ குமரவேலும் அவர் சக்திவேலும் சேர்ந்து சென்னை கிளம்பி நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்து வரதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் கதிரும் உள்ளார வெயிட் பண்ணிட்டு இருக்க ராஜி, மீனா, அதுக்கப்புறம் பாக்கியராஜ் இவங்க எல்லாருமே வேற கிளம்பி கோமதியோட வந்து அவங்களும் கார் எடுத்து அதே ஹாஸ்பிட்டலுக்கு வர ஒரே சமயத்தில் 2 காரும் ஹாஸ்பிட்டலில் ஒன்றா வந்து நிற்க ஆரம்பிக்குது. இவர் வெளில வரதை பார்த்தோன்னே சக்திவேல் வெளில வந்த காரை விட்டு வெளில வரும்போதே கோமதியும் வராங்க. வந்து ஹாஸ்பிட்டலோட லாபியில் நின்றுட்டு இருக்க ஒன்று, அண்ணா நீ எங்க இங்க அப்படின்னு இவங்க கேட்க உடனே வந்து நீ என்ன பண்றீங்க, அப்ப உன் புள்ள எல்லாரும் சேர்ந்து அண்ணனை இங்க வர வச்சு ஏதோ பண்றீங்க, அண்ணனை 10 லட்ச ரூபா கொடுக்க வச்சிருக்கீங்க, இது இல்லாம வந்து அண்ணன் அவன் தான் கூட்டம் தான், என்ன நடக்குதுன்னு உண்மையை சொல்லுங்க, ஏதாவது கிட்னி திருடுறீங்களா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உன் மனசுல அப்படின்னு இந்த பக்கம் சக்திவேல் கத்துற உடனே வந்து ஐயோ எனக்கே ஒன்றும் புரியாம தான் நான் நின்றுட்டு இருக்கேன் சித்தப்பா, எனக்கும் ஒண்ணுமே புரியல சித்தப்பான்னு ராஜி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அங்க கதிர் வந்துடுறாரு. தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலில் கத்தாதீங்க அப்படின்னு கிட்ட வர அவரை போட்டு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பலார்னு அரைஞ்சிடுறாரு. இந்த பக்கம் குமரவேல் அறைய இந்த பக்கம் டக்குன்னு வந்து பாக்கியராஜ் தடுத்து இந்த பாருங்க பேசாம இருங்க இந்த பக்கம் இழுத்து எல்லாத்தையும் தள்ளிட்டு இருக்கும் பொழுதே வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம போய் ஒரு 8 பாட்டு வந்துடலாமான்னு சுரேஷ்ட மதி கேட்க சரி வா போகலாம் அப்படின்னு அவங்க வேற புல்லட்ல கிளம்பி இறங்கி வராங்க. உள்ளார வந்து இங்க கை கலப்பா இருக்கிறத பார்த்து டக்குன்னு சுரேஷ் உள்ளார வந்து எல்லாத்தையும் தடுத்து அந்த குமரவேல் கையெல்லாம் திருப்பி போட பக்கம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு உடனே வந்து நான் இங்கே சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக இருக்கேன், தயவு செஞ்சு தள்ளி போங்க, சொல்ல வைக்கிறேன் அவ்வளோ நான் உள்ள தள்ளிடுவேன் அப்படின்லாம் வந்து மிரட்டோன்னே என்ன செஞ்சான்னு சொல்லு, எங்கள் அண்ணனை இங்கே கொண்டு வந்து சேர்த்து ஏதோ பண்ணியிருக்கேன், நீ கால் பண்ணி எங்கள் அன்னைக்கு கால் வந்திருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ விடுங்க நான் அப்புறம் சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க அப்படின்னு மாற்றி இவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து இவங்க திருப்பி கேட்குறாங்க. ராஜி எதுவுமே பதில் சொல்லாத டக்குன்னு ராஜி என்ன பண்ணுறாங்க, அப்படியே அந்த ரிசப்ஷனுக்கு போயிட்டு இங்கே ஒருத்தர் அட்மிட் பண்ணியிருக்காங்க, பேர் முத்துவேல் அப்படின்னா ஆமாம் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சொன்ன உடனே வந்து அவங்க சர்ஜரின்னு வேறு சொன்னாங்க. என்ன சர்ஜரி அப்படின்னா அவருக்கு கேன்சர், இன்டெஸ்டைனில் கேன்சர் இருக்குது, அதுக்காக தான் சர்ஜரிக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டோடனே ஷாக் ஆகி அவங்க நிற்கிறாங்க. எல்லாரும் பின்னாடி வந்து அப்படியே அவங்களுக்கு பின்னாடியே நின்ன சக்திவேல், குமரவேல் எல்லாருமே ஷாக் ஆகி அப்படியே எல்லாரும் ஒரே சமயத்தை திரும்பி கதிர் அப்படியே வந்து அமைதியாக நிற்கிறார். நின்றுட்டு அவருக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் நாள் முன்னாடியே தெரியும், நீங்கள் எல்லோரும் ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு உங்கள் யார்ட்டையும் சொல்ல வேணான்னாரு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிய வேணாம், எல்லாத்தையும் க்யூர் பண்ணி சரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரலாம்னு நினச்சோம், நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்காக தான் சர்ஜரிக்கு வந்திருக்காரு, தனியாக நான் போய்க்கிறேன்னாரு. நான் அவரது எதேச்சியாக ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், தனியாக தயவு செஞ்சு போகாதீங்க, இதெல்லாம் ஒரு குடும்பம்னு இருக்கும்போது நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் தான் அவரை கூட கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு கண்ணெல்லாம் கலங்கி எங்கள் அண்ணனுக்கு கேன்சர் பொழைச்சிருவார்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. கதிர் கையை பிடிச்சி எல்லாம் சரியாயிடும், 6 மாதத்துக்கு ஒரு ரொம்ப டெஸ்ட் மட்டும் பண்ண சொல்கிறாங்க, இப்போதைக்கு எல்லாம் அவருக்கு ஃபைன் தான் அப்படின்னு வந்து இப்போ கதிர் சொன்ன உடனே தேம்பி அழ ஆரம்பிக்கிறாரு சக்திவேல். இது தெரியாமல் நான் எங்கள் அண்ணனை வேற நிறைய கேள்வி கேட்டேன், அவர் என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னாரு. ஆமாம் நீங்கள் குழந்தை மாதிரின்னு சொன்னார் அப்படின்னு இன்னும் தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். இந்த பக்கம் ராஜி ஷாக்கில் இருக்க, அவர் இப்போ கண் முடிச்சிட்டாரு அப்படின்னு டக்குன்னு வந்து உள்ளார போய் வேகமாக முத்துவேல் கையை பிடிச்சி ராஜி அழ, இந்த பக்கம் கோமதி ஷாக் ஆகி போய் நிற்க உடனே வந்து எனக்கு ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க அப்படின்னு இவர் சரி பண்ணி சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படி கதை போகுமா இல்லை எப்போ இந்த உண்மை தெரிய வரும்னு நினைக்கிறீங்க, இந்த மகாசங்கமம் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சிறகடிக்க ஆசையிலையும் அதிரடியாக பல திருப்பங்கள்லாம் நடந்து முத்து மீனாவை விஜயா புரிஞ்சுப்பாங்களா, ரோஹிணி மனோஜை எதிர்த்து கேள்வியெல்லாம் கேட்பாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.